இப்போ மெயின் பம்பு முடிஞ்சிருச்சு. மெயின் பம்பு கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணிட்டோம். ரெகுலேட்டர் தனியாக அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். திரும்ப மேலே எடுத்து ஃபிட் பண்ண வேண்டியது. இந்த பைலட் பம்ப், இந்த பைலட் பம்பு நியர் அபவுட் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது ஒரு 14,000 கிராஸ் ஆகிடுச்சு இந்த பம்பு. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாம் ஓரியுமே பிரிட்டில் ஆகுது, ஹார்ட் ஆகிடுச்சு, பிரிட்டில் ஆகுது. அதனால் கம்ப்ளீட்டாக மாற்றுறோம். இப்போ பைலட் பம்பு கிட்டு மாற்ற போகிறோம். அடாப்டர்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு, ரிலீஃப் ரிலீஸ் பண்ணியாச்சு, மவுண்டிங் எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா பம்பு சின்னது தான், மூர்த்தி சிறுசு, கீர்த்தி பெருசு. என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல்லாக அலுமினியம் அலாய் பாடி. ரொம்ப சென்சிட்டிவான ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இது. இதில் அன்னிவனாக நம்ம எதுவும் டைட் வச்சுட்டோம், மிஸ் ஹேண்ட்லிங் பண்ணிட்டோம்னா கஷ்டம். அவ்வளோதான், பிரிச்சுட்டாலே அப்புறம் அன்னிவன் டைட் ஆகிடுச்சுன்னா ஃபெயில் ஆகிடும். அப்போ வந்து நம்ம கஸ்டமருக்கு அது அடிஷ்னல் காஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம ரொம்ப கேராக தான் பண்ணுறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேர் எடுத்து தான் பண்ணுறோம். எப்படின்னு பார்ப்போம் வாங்க உள்ள. பாருங்கள், இந்த ஓரிங் வந்து ஹார்டாக இருக்கும். இந்த ஓரிங் ஹார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இன்டர்னல் லீக் வரும், மேலே எக்ஸ்டர்னல் லீக் வரும். இப்போ பம்ப் சர்வீஸ் பண்ணும்போது நியர் அபவுட் ஒரு 8,000 ஆகிடுச்சினாலே நம்ம இதை பிரிச்சிடுறோம். பிரிச்சுட்டு நம்ம கிட்டு மாற்றுறோம். கிட்டு மாற்றும் போது நான் சொன்ன மாதிரி அந்த ரொம்ப காஷன் ரொம்ப எடுத்தாகணும். பாருங்களேன், இந்த ஓரிங்கு இது உடையிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு, ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. இதில் லீக், எக்ஸ்டர்னல் லீக். இப்போ நம்ம அன்னிவனாக டைட் ஆகிடுச்சு வச்சிட்டோம்னா இந்த பாடி ஓன் அவுட் ஆகிடும். இந்த பாடி ஆல்ரெடி ஓடி இருக்கு இல்லைங்களா, இந்த பாடி ஃபுல்லாக ஓன் அவுட் ஆகிடும். இப்படி ஆச்சுன்னா திரும்ப வேறு பம்பு ரீப்ளேஸ்மெண்ட் தான். இதில் வேறு எதுவுமே நம்ம வந்து இதை ரீகண்டிஷன் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. இந்த பம்பு யூஸ் அண்ட் த்ரோ. ஒன்ஸ் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா யூஸ் அண்ட் த்ரோ. பைலட் பம்பை பொறுத்த வரைக்கும் நோ மோர் சர்வீஸ். கிட்டு வேணால் மாற்றலாம், அதுக்கப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ தான். இப்போ இந்த பம்பில் பைலட் பம்பு கிட்டு மாற்றியாச்சு, கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு. அதோட ஓரிங்ஸு ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஆல்மோஸ்ட் அது உடையிற ஸ்டேஜ். ஏன்னா அடுத்த ஒரு சம் ஆஃப் 300-500 ஹவர்ஸ்க்குள்ளே இது வந்து கட் ஆகிடும், அப்போ லீக்கேஜ் ஆகிடும். அதனால் கம்ப்ளீட்டாக நம்ம வரும்பொழுது கம்ப்ளீட்டாக மாற்றிடுறோம். இதை வந்து ஷாஃப்ட் வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் இருக்கான்றதை என்ஷூர் பண்ணிக்கிறோம். கம்ப்ளீட்டாக கிட்ட மாற்றிட்டோம். அடாப்ட்ஸ் கிட்ஸ் மாற்றியாச்சு. சேம் டைம் ரிலீஃப் வால்வ் ப்ரெஷருமே நம்ம வந்து அதோட ஓரிங்ஸை மாற்றிக்கிறோம். இப்போ மவுண்டிங் அடுத்து பண்ண போகிறோம். பிஃபோர் தட் நம்ம இந்த கிட்டு மாற்றத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு டம்மி பம்பை முடிச்சிட்டோம் இல்லைங்களா. இந்த பம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டம்மியை வச்சு தான் நம்ம வந்து போட்டுட்டு பம்பை டிஸ்மவுண்ட் பண்ணுறோம். இந்த டம்மி பிளேட்டு. இப்போ பம்பை மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. மெயின் பம்ப் முடிஞ்சிச்சு, பைலட் பம்ப் முடிஞ்சிச்சு. பைலட் பம்பு பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செக் பண்ணிக்கிறோம். சேம் டைமு நம்ம பம்பு இது கண்டிப்பாக ஃபெயில் ஆகிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேளுங்க, நம்ம அந்தளவுக்கு குவாலிட்டியான சர்வீஸ் அதுக்குள்ளே கொடுக்குறோம். கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஃப்ளோட்டிங் கொடுத்துட்டு ஆயில் கொடுத்து ரன் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிட் பண்ணுறோம். இதை வந்து அன்ஈவன் டைட் பண்ணால் ஆல்ரெடி நம்ம சொன்னது மாதிரி பம்பு ஃபெயில் ஆகிடும். நம்ம ஈவன் டைட் தான் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பார்த்தீங்கன்னா பம்போட பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம கொடுக்குறோம். பாருங்கள், பம்பு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் 2 ஃபிங்கரால் தான் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ஃப்ரீ ஃப்ளோட்டிங் இருக்குது கம்ப்ளீட்டாக. இது இனிமேட்டு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோதாங்க. இப்போ மெயின் பம்ப் முடிஞ்சிருச்சு. பைலட் பம்பு கிட்டு மாற்றியாச்சு. பைலட் பம்புமே வந்து மெயின் பம்போட மவுண்ட் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி ரெகுலேட்டரு. ஆல்ரெடி ஒரு ரெகுலேட்டர் முடிச்சிட்டோம், இன்னொரு ரெகுலேட்டர் பண்ண வேண்டியிருக்குது. முடிச்சுட்டு அதான் பம்பு சர்வீஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அடுத்தது ஆயில் கொடுத்து நம்ம ஒரு மேண்டில் ரெடி பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து மெக்கானிக்கலாக செக் பண்ண முடியாதுன்றதால ஃபிசிக்கலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டெஸ்ட் பெஞ்ச் இல்லாததால் நம்ம ஒரு மேண்டில் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மேண்டிலில் வச்சு நம்ம ஆயில் பம்புக்குள்ளே சப்ளை பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணி அந்த பம்போட பர்ஃபார்மன்ஸ் ஆயில் ஃப்ளோ கரெக்டாக இருக்குன்றது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணுறதால ஆல்மோஸ்ட் 99 நம்மளோட சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ எபோவ் 95 தான். அதனால் கண்டிப்பாக வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை.
இது ஒரு மெக்கானிக்கலாக நம்ம ஒரு செக் பண்ணுறதுக்காக ஒரு மேண்டல் ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோ ரெகுலேட்டரை மாட்டியாச்சுன்னா பம்ப் சர்வீஸ் கம்ப்ளீட் முடிஞ்சிச்சு. ஹுண்டாய் 140 ரோலக்ஸ் 140 மிஷினு இப்போ பம்பு வந்து கம்ப்ளீட் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து பர்டிகுலராக வந்து ரெகுலேட்டரில் ப்ராப்ளம் வந்து அப்சர்வ் பண்ணோம். அதுக்குண்டான கிட்டும் மாற்றியாச்சு. இப்போ பம்ப் சர்வீஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஆயில் கொடுத்து பை மேனுவலாக மேண்டல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி ஃப்ரீ ஃப்ளோட்டிங் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இதோட பம்பை செக் பண்ண முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரீப்ளேஸ் பண்ணுற பார்ட்ஸு, இதில் உள்ள ரீப்ளேஸ் பண்ணுற பார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கஸ்டமர் கொடுத்துட்றோம். எதுவுமே நம்மகிட்ட இருக்கிறதில்ல, இன்க்ளூடிங் ரீப்ளேஸ் பண்ண ஆல் சீல் கிட்ஸ். இப்போ ஓல்டு சீல் கிட் கூட நம்ம எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. எல்லாமே ரெகுலேட்டர் கிட்டு, அக்ரிகேட்ஸ் மாத்திரம் எல்லாமே கொடுத்துட்றோம். இப்போ அடுத்தது இந்த அட்டாச்மெண்ட்ஸ் பம்ப் டெலிவரி அவுட்புட் மட்டும் மாற்றிட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு பேக்கிங் பண்ணி கஸ்டமர் எடுக்க அனுப்ப போகிறோம். இது இப்படி தான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 3 days to 4 days ஆகும் ஒரு பம்பு முடிக்கிறதுக்கு. பட் ரொம்ப கான்ஷியஸாக கிளியராக எந்த ஒரு தவறுமே நடக்காத அளவுக்கு ஒவ்வொன்றா செக் பண்ணி தான் நம்ம ஒரு பம்புமே பண்ணுறோம். மினிமம் 3.5 day 4 days குறைஞ்சி நம்ம ஒரு பம்பு பண்ண முடியாது. அப்படியே 2 daysலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க 2 daysல பண்ணி தராங்க சார், நீங்கள் உங்களால் பண்ண முடியுமான்னு. எங்களால் பண்ண முடியாது. ஏன்னா நான் சிங்கிளாக வந்து 1 by 1 செக் பண்ணி தான் நான் வந்து பம்பை அசம்பிள் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன், செக் பண்ணுறேன். அதனால் என்னோடய கான்ஷியஸ் தான் ஃபுல்லாக அதில் இருக்கும், இந்த பம்பில் இருக்கும். அதனால் அவசரமாக 1 நாள் 2 நாள்லாம் பம்பு என்னால் கொடுக்கவே முடியாது. மினிமம் 3.5 days 4 days ரிலாக்ஸாக போனால் 4 days ஆயிரும். இப்போ பம்பு முடிச்சாச்சு. என்னோட திருப்திக்கு ஃபுல்லாகவே பண்ணியாச்சு. கண்டிப்பாக இது மிஷினில் அசம்பிள் பண்ணும்போது எந்த ட்ரபிள் ஃப்ரீ ரன்னிங்காக அது ஓட ஆரம்பிச்சிடும். இது மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியான சர்வீஸ் வேணும்னா, ரிலாக்ஸாக டைம் கொடுத்து உங்களால் பண்ண முடியும்னா நீங்கள் போர் ரைடர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். குவாலிட்டியான சர்வீஸ், குவாலிட்டியான பார்ட்ஸ் ரெண்டுமே மிங்கிள் பண்ணும்போது தான் ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். பிரச்சனை இல்லாமல் ட்ரபிள் ஃப்ரீ ரன்னிங் இருக்கும். இன்றைக்கில் இது அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 3 years கையை வைக்க வேண்டாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நல்ல ஒரு குட் கான்செப்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி சர்வீசஸ் வேணும்னா போர் ரைடர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.